கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனம். மார்க் 11, 22, 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம். அதில் குறிப்பாக தேவனுடைய விசுவாசம் என்பது குறித்து போதித்து வருகிறேன். பல்வேறு அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம். இதில் கடைசியா சில வாரங்களாக நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது என்பது குறித்து போதித்து வருகிறேன். விசுவாச ஜீவியம் சொன்னா இதே நான் வேலையை விட்டேன் ஊழியத்துக்கு வந்தேன் அல்லது இப்படி விசுவாச ஜீவியம் அல்ல. விசுவாச ஜீவியம்னால எல்லாருமே விசுவாசத்தில் பிழைக்கிறவர்கள் தான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறது, ஊழியக்காரன் சொல்லி இல்லை, எல்லாரையும் சொல்லி இருக்குது. அப்ப விசுவாசத்தில் எப்படி வாழுகிறோம் நாம்? விசுவாச வாழ்க்கைன்னு சொன்னாலே வாய்க்கும் அதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. நாம் வார்த்தைகளை எப்படி பேசுகிறோம் என்பதற்கும் அதுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. ஒரு விசுவாசி வாயை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால், வாய் நினைத்ததெல்லாம் பேசுது, எல்லா விதமான நெகட்டிவ் எண்ணங்களையும் உள்ளத்தில் வைத்ததை வாயில பேசுகிறதுன்னு சொன்னால் அது விசுவாச ஜீவியம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆவியை பெற்றிருக்கலாம், சபைக்கு போகலாம், வரலாம், சம்பிரதாயங்களை பின்பற்றலாம், ஆனால் அது விசுவாச ஜீவியம் கிடையாது. விசுவாச ஜீவியம் என்கிறது ஒரு உயர்வான ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். அதுல என்னன்னா, இருதயத்தில் நாம் என்ன வைக்கிறோம், வாயில எதை பேசுகிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். வேத வசனத்தில் அப்படிதான் சொல்லி இருக்குது. இருதயம் எப்படி இருக்குது? இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏனென்றால் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அது அப்படிப்பட்ட இருதயம், பரிசுத்தப்பட்ட இருதயமாக, வெறும் கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட இருதயமாக, அது வேற எதுவும் செல்லாம, சந்தேகமும் அவிசுவாசமும் செல்லாமல், அவநம்பிக்கை உள்ள செல்லாமல், அங்கே விசுவாசம் குடியிருக்கிற இடமாக இருதயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும். அதனால்தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பெரிய கப்பல் சிறிய சுக்கானால் திருப்பப்படுறது போல இந்த வாயினால, இருதயத்தின் நிறவினால் பேசுற இந்த வாய் இருக்கு பாருங்க, அதனாலதான் வாழ்க்கையே திரும்புதான். சரியான டைரக்ஷன்ல, சரியான திசையில வாய் அப்படிதான் நடத்துது மனுஷன். அதுதான் விசுவாச ஜீவியம். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இங்கே குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது. 23ஆம் வசனம், whosoever shall say unto this mountain be thou removed and be thou cast into the sea. எல்லாரும் சொல்லுங்க be. இந்த beன்றது ரெண்டே எழுத்து தான். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வந்திருக்கு பாருங்க. beன்னு சொன்னா என்ன நடக்க வேண்டுமோ, என்ன ஆக வேண்டுமோ அதை பேசுகிற ஒரு காரியம். விசுவாசத்தில் இது ரொம்ப முக்கியம். என்ன முடியலையோ, என்ன கஷ்டமோ அதை பேசுறது இல்ல விசுவாசம். என்ன நடக்க வேணும் என்று விரும்புகிறீர்கள், உங்களுக்கு என்ன ஆக வேணும் என்று விரும்புகிறீர்கள், அதை பேச வேண்டும். அதனாலதான் சொல்லி இருக்குது, இந்த மலை பிடிக்கலன்னா, மலை தடையா இருந்ததுன்னா, மலை பிரச்சனையா இருந்ததுன்னா, அந்த மலையை பற்றி பேசிட்டு இருக்க வேணாம். அந்த மலையை பார்த்து என்ன பேசணுமா, be thou removed, நீ மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, தள்ளுண்டு போ என்று சொல்லி, நீ பெயர்ந்து சமுத்திரம், நீ be thou removed and be thou cast into the sea, நீ பெயர்ந்து போ, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. இதை இயேசு போதிக்கிறார் பாருங்க, வேற யாரும் போதிக்கல, இது இயேசு போதிக்கிறார். முதல்ல எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், அவருக்கு தெரியும் எல்லாம் எப்படி வேலை செய்யும், அவருக்கு தெரியும் எப்படி நம்முடைய மலை போன்ற பிரச்சனைகளை எப்படி டீல் பண்றது, எப்படி டேக்கிள் பண்றதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாத்தையும் உண்டாக்குனவர், இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை நல்லா அறிந்தவர். அதனால தான் அதை போதிக்கிறார். திருப்போம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். ஆங்கிலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் the be என்ற வார்த்தை வருது. மறுபடியும் அருமையா, God blessed them and said be fruitful and multiply, be fruitful and multiply, நீங்கள் பலுகி பெருகி இப்படி ஆகுங்கள்ன்றார். வெறுமையா இருக்கிற இந்த பூமியை பார்த்து, வெறுமையா இருக்கிற ஜலத்தை பார்த்து, அதுல மீன்கள் நிரம்பட்டும், சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று சொல்லி, பறவைகள் பூமியில் பறவை கடவுது என்று சொல்லி, இப்படி பெருக கடவுது என்று சொல்லி, இப்படி பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் மீன்களையும் எல்லாவற்றையும் அவர் உண்டாகும்படி கட்டளையிடுகிறார். இன்னும் கொஞ்சம் பேக்கப் பண்ணுவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்ப மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்றது இப்போ புதுசா நாங்க போதிக்கிற ஒரு போதனை. இப்படிதான் எல்லாமே உண்டாச்சு. இதை எல்லாம் சொல்லி சொல்லி உண்டாக்குனவர் தான் இப்ப என்ன சொல்றாரு, நீ இதை பண்ணலாம், நீ இதை பண்ணலாம்னு சொல்றாரு. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். let there be light. அங்கேயே அதான் வருது, let there be light. be lightன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா, என்ன ஆக வேணும், என்ன உண்டாக வேணும், இருள் இருக்குது, அதுல என்ன உண்டாக வேணும் என்கிறது பேசுகிறார். அவரே தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் விசுவாசத்தை பற்றி போதிக்கும் போது சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. அதாவது அவர் எப்படி எல்லாத்தையும் உண்டாக்குனாரோ அதே போல நம்மையும் அவர் பேச சொல்றாரு. அவர் எப்படி வெளிச்சம் உண்டாக்குறது என்ன சொன்னாரோ, அவர் எப்படி சமுத்திரத்திலே எல்லா மச்சங்களும் மீன்களும் பெருக வேண்டும், ஆகாயத்து பறவைகள் பெருக வேண்டும் என்று சொன்னாரோ, அது போலவே நாமும் செய்ய வேண்டும் சொல்றாரு.
ஏன் நாமும் செய்யணும்ன்றாரு? 28ஆம் வசனத்தை பார்ப்போம். 1ஆம் அதிகாரத்திலே மனுஷனை சிருஷ்டிக்கிறார். 27ஆம் வசனத்தில் சிருஷ்டித்தார்னு போட்டிருக்குது. 28ஆம் வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அதாவது சிருஷ்டித்த உடனே அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, அதாவது சிருஷ்டித்த உடனே அவர்களை ஆசீர்வதிக்கிறாராம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சொல்றாரு, be fruitful and multiply. மனுஷனை பார்த்தா அதே வார்த்தையை தான் பேசுறாரு. அவன் என்னவா ஆக வேணும்? அவன் என்ன ஆக வேணுமா? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள். மனிதன் எப்படியா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவன் அப்படி ஆகிறான். அப்படிதான் மனுஷன் ஆகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். என்னவா ஆக வேணும் என்று சொன்னாரோ அப்படிதான் மனுஷன் ஆகிறான். என்னவா ஆக வேணும் என்று சமுத்திரத்தை பார்த்து சொன்னாரோ, என்னவா ஆக வேணும் என்று ஆகாயத்து பறவைகளையும் மீன்களையும் பார்த்து சொன்னாரோ அப்படிதான் ஆகுது. என்னவா ஆக வேணும் என்று சொல்லி இருளை பார்த்து சொல்றாரோ அது அப்படிதான் ஆகிறது. என்னவா ஆக வேணும் என்று சொல்லுவதுதான் விசுவாசம். அதனால சொல்றது ரொம்ப முக்கியம். சொல்லலன்னா நடக்காது. ஆதியிலே அந்த சிருஷ்டிப்பை பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே சிருஷ்டிப்பே நடந்திருக்காது சொல்லலனா. அதனால இந்த வாயை திறந்து என்ன ஆக வேணும் என்று சொல்லுகிறது மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த வேதத்துல நல்லா பார்க்கலாம். இப்ப இந்த 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் இல்லையா, எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார்னு சொல்லி, ஆசீர்வதித்து பலுகி பெருங்கள்னு சொன்னார். இந்த ஆசீர்வாதம் பிரின்சிபல்ன்றது நிறைய வாரங்கள் இது போதி. அது கொஞ்சம் பாருங்க அது எப்படி நடக்குது, ஆசீர்வாதம் எப்படி நடக்குது, ஆசீர்வாதம் எப்படி உண்டாகிறது, எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனிங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா அதை பேசுவதன் மூலமாக தான் அந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறார். சொல்லுகிறதன் மூலமாக தான் உண்டாக்குகிறார். இன்றைக்கு வேதவசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஏன்? அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகள் நமக்கு வந்து கிடைக்க முடியாது, அதாவது எல்லாருக்கும் வந்து கிடைக்கும்படியாக அப்படி ஆயிற்று. அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவனோட அவன் சந்ததியோட இல்லை, எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும். அதுக்காக தான் இயேசு சிலுவையில மரித்தார்னு சொல்லி. அப்ப அந்த ஆசீர்வாதம் உண்டாயிற்றா இல்லையா? சிலுவை நடந்து முடிஞ்சிருச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த ஆசீர்வாதங்கள்லாம் சம்பாதிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் போய் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க பார்க்கல. என்னுடைய முயற்சி நான் போய் ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சிட்டு இருக்கிறது இல்ல. என்னுடைய காரியம் இன்றைக்கு ஏதோ ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி தவம் கிடந்துட்டு இருக்கிறது இல்ல. ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்து விட்டார். நான் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேணும். எப்படி சுதந்திரித்துக் கொள்றேன் ஆசீர்வாதத்தை? நான் எப்படி அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன்? நான் சொல்லுவதன் மூலமாக நான் அதை டிக்ரி பண்ண வேண்டும். நான் அதை வாயை திறந்து ஆசீர்வாதத்தை சொல்லுவதன் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதனாலதான் பாருங்க, நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம சொல்றோம் God bless you அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? கொஞ்சம் யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஏன் அதை சொல்ல வேணும்? ஏற்கனவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் ஏன் God bless you சொல்லணும்? பாருங்க, இயேசு வண்டையில சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி. அவர் அந்த சின்ன பிள்ளைகளை பார்த்து, நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. ஏற்கனவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரலாம். எல்லா யூத மக்கள், உடன்படிக்கையின் மக்கள். ஆசீர்வாதம் இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பிறப்புரிமை இவர்கள் மேல கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாத்தையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் இவங்க சொந்தக்காரங்க. இவங்க அந்த வாரிசுல வந்தவங்க, ஆபிரகாம் சந்ததியில வந்தவங்க. இவங்களுக்கு சொந்தம் ஆசீர்வாதம் எல்லாம். அதனால ஆசீர்வாதம் சொந்தம். போ, உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டியதில்லைன்னு சொல்ல அந்த பிள்ளைகளை வாங்கி என்ன பண்றார்? மேல கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் அவர்களுக்கு சொந்தமா இருந்தா கூட அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறார்? வாயை திறந்து பேசுகிறார், சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறார். வாயை திறந்து பலுகி பெருகி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது போல ஏதோ ஒண்ணு சொல்லி இருக்கார். இந்த பிள்ளைகள் மேல கல்ல கை வச்சு ஏதோ ஒரு வார்த்தைகளை, ஏதோ சில வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார். வேத வசனத்தில் இதை தெளிவா பார்க்கிறோம். பாருங்க, அதாவது வேத வசனம் முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னா என்ன சொல்லிருது? தேவன் மனிதரை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் மனிதர்கள் தேவனை ஆசீர்வதிக்கிறார். தேவனை பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். அப்புறம் இப்படி ஆசீர்வாதம்ங்கிறது பைபிள்ல ஒரு prevalent கான்செப்ட். அதாவது எங்க பார்த்தாலும் இருக்கிற ஒரு கான்செப்ட். அதனால்தான் bless the Lord, blessing the Lord என்று வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை துதிக்கிறது, துதிக்கிறத பற்றி சொல்லும்போது ஆசீர்வதிப்பது என்று ஆங்கிலத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஆசீர்வதிக்கிறது என்ற கான்செப்ட் அந்த பழைய காலத்தில் இருந்து இருக்குது. இப்போ அது அவ்வளவா இல்ல. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப பாருங்க, சாப்பாடை வைக்கிறாங்க. சாப்பாடை வச்ச உடனே சாப்பாடை நம்ம ஆசீர்வதிக்கணும். சாப்பாடை நம்ம ஆசீர்வதிக்க வேணும். ஆனா என்ன பண்றோம்? நிறைய பேரு வெறும் நன்றி சொல்றோம் சாப்பாட்டுக்கு. ஆண்டவரே இந்த சாப்பாட்டுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்னென்னமோ சொல்லுவாங்க. உலகம் முழுக்கத்துக்கும் ஒரு ரவுண்ட் வருவாங்க. எல்லாரும் பட்டினி கடந்து சாகிற வேலையில கர்த்தாவே எனக்கு சரிதான், சரி நன்றி சொல்ல விரும்புகிறாள் சொல்லட்டும். நன்றி சொல்றாங்க. அப்புறம் ஜெபம் பண்றாங்க. கர்த்தாவே இது சமைச்சவர்கள் ஆசீர்வதியும், இந்த வீட்டை ஆசீர்வதியும், எல்லா ஜெபமும் பண்ணுவாங்க. ஆனா இதை ஆசீர்வதிக்க மட்டும் மாட்டாங்க. இந்த சாப்பாடை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. ஆனா சாப்பாடு ஆசீர்வதிக்கிறது முக்கியம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு உதவும்படியா ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் சாப்பாட்டை என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா நீ என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்யறதுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ எப்படி இருக்கணுமோ
வேணுமோ அது அப்படி இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் சரீரத்தில் போய் எனக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகமும் தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே இந்த ஆகாரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இது எனக்குள்ள பலனை கொடுக்கட்டும் என்று சொல்லி அப்படி ஆசீர்வதிக்க வேணும் பாருங்க. ஆனா ஜனங்க இந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலா ஜெபம் பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலா நன்றி செலுத்துறாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கூறுகிறது, எப்படி சொல்றதன் மூலமா ஆசீர்வாதம் உண்டாகிறது என்பது அவர்களுக்கு விளங்குகிறது இல்லை. ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா நாம் சொல்லலனா ஆசீர்வாதம் உண்டாக போகிறது கிடையாது. ஆதியாகமம் 1:3 வாஸ்தவம் இல்லையா? Let there be light, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அது உண்மையா சொல்ல போனா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா let there be 3 வார்த்தை வருது இல்ல, அது ஒரே ஒரு வார்த்தையில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 3 வார்த்தை அதை மொழிபெயர்க்க முடியாம அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 3 வார்த்தை போட்டிருக்காங்க. அத இன்னொருத்தர் கொஞ்சம் யோசித்து பார்த்து இப்படி மொழிபெயர்க்கிறார். அதை let there be ன்றதுக்கு பதிலா let there be ன்றது ஒரே வார்த்தை போதுன்றார். be என்ற ஒரே வார்த்தையே போதும். ஆனா be light அப்படின்னு சொன்னா அர்த்தம் இல்லையே, அதனால let there be light னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதனால இவர் எப்படி மொழிபெயர்க்கிறாருன்னா light be, ஏன்னா வேற எந்த வார்த்தையும் கிடையாது. be ன்ற வார்த்தை இருக்குது, light என்ற வார்த்தை அங்க இருக்குது. இந்த let there எல்லாம் சேர்க்கப்பட்டது. அதனால இப்படி மொழிபெயர்க்கிறார் light be. light be ன்னு சொன்ன உடனே light was. he said light be and light was. வெளிச்சம் உண்டாக, தமிழ்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெளிச்சம் உண்டாக கடவுது, ஒரே வார்த்தை உண்டாக கடவுதுன்னாரு, அது வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப அந்த உண்டாக கடவுது அல்லது பி என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இட் மீன்ஸ் டு பி, டு பிகம் அண்ட் டு காஸ் டு எக்ஸிஸ்ட். அதாவது ஒன்றை உருவாக்குவது அல்லது ஏதோ ஒன்றாக விளங்குவது, மாறுவது, இது அர்த்தம் பாருங்க. அப்ப கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே அது என்ன உண்டாக கடவுதுன்னு சொன்னாரோ அது அப்படி ஆயிற்று. இதே வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தான் என்ன பண்ணாரு, மனுஷனை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொன்னப்ப அதே வார்த்தை தான் பீன்னு சொன்னா இப்படி ஆக கடவாய் என்ற அர்த்தம். இந்த ஆக கடவாய் அல்லது பி என்ற வார்த்தை ஒரு என்கரேஜிங் வார்த்தை இல்ல, அது ஒரு எம்பவர்மெண்ட் வார்த்தை. அதாவது இது நம்ம சும்மா இருக்கிறவன கொஞ்சம் தட்டி கொடுக்கறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை இல்ல. இது இட்ஸ் a word of empowerment. அதாவது நம்மை என்னவாக மாற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அப்படி மாற்றக்கூடிய வார்த்தை. பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொன்னா அவர் சொன்னதுனால அப்படி ஆண்டு கொள்ளாத ஆள் கூட, அப்படி இல்லாத ஆள் கூட இனிமே அப்படி ஆவான் என்று அர்த்தம். அதுதான் அந்த வார்த்தையினுடைய மேன்மை. அப்ப வார்த்தையை பேசுவது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு விசுவாசத்திலே ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பேசினா அந்த வார்த்தை காரியங்களை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. அந்த வார்த்தை சுகமாக்கக்கூடிய வார்த்தை வல்லமை அதுல இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ளாக விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை அங்கு இருக்கிறது. கட்டு அவிழ்க்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த வார்த்தையில இருக்கிறது. அவர் பீன்னு சொன்ன எது அப்படி ஆயிற்றோ அது போல ஆக கடவுதுன்னு சொன்னோன்னா அது ஆயிற்று. அது போலவே நாமும் வாயை திறந்து ஆக கடவுதுன்னு சொல்லும் போது அப்படியே ஆகிறது. இது ஒரு பிரின்சிபல். He said let the light be and light was. வெளிச்சம் உண்டா கடவுதுன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. மனுஷனை பார்த்து இதே மாதிரி பண்ணுன்றார், நீ சொல்லுன்றார். மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால என்ன பண்ணும், அப்படியே ஆகும். பாருங்க, நிறைய பேருக்கு இது விளங்குற ஒரு காரியமா இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இது விளங்கல. என்னையா மனுஷனை அப்படியா கடவுள் உண்டாக்கிட்டாரு, மனுஷன் அப்படியா இருக்க வேணும் என்று கடவுள் விரும்புறாரு. இப்படிதான் எல்லாத்தையும் உண்டாக்கணுமா, இப்படிதான் எல்லாத்தையும் நான் செய்யணுமா, அப்படிதான் செய்யணும். ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதான் முதல் 3 அதிகாரத்தில் வசனமா நான் போதிச்சேன், ஆரம்பங்களின் கோட்பாடுகள்னு சொல்லி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுக்குறாரு. ஏதேன் தோட்டத்தை கொடுத்துட்டு அது ஒரு சாம்பிள் தான், இது மாதிரி முழு உலகத்தையும் மாற்றுன்னு சொல்றாரு. எப்படி அவன் மாற்ற போறான்? எப்படி இந்த ஏதேன் தோட்டத்தை போல பூமியின் கடையாந்திரங்கள் எல்லாத்தையும் இப்படி மாற்ற போறான் மனுஷன்? எப்படி அவன் இதை சேஞ்ச் பண்ணணும், எப்படி அதை மாற்ற வேணும் பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். எப்படி மாற்ற முடியும் என்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் அங்கே இருக்குது, ஒரு தகவல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அவன் மாற்ற முடியும்? 19ஆம் வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. பேரிடும்படி கொண்டாடுறார் பாருங்க. இந்த வசனத்தை நிறைய பேர் என்ன பண்றோம், இப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சிறுத்தை, புலி, சிங்கம்னு அவன் பேர் வச்சானாக்கும் அதே பேர் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்குது. அதே பேரை வச்சு நம்ம இன்னைக்கு கூப்பிட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படி நாம நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன் பாருங்க, சிலர் இப்படி வளர்க்குறாங்க. இது ஏன்னு சொன்னா இது அர்த்தம் இப்படிதான் இருக்கணும்.
பெயரிடும்படி ஆண்டவர் கொண்டாரு. அதாவது ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்குது. இவன் என்னவென்று இதை அழைப்பான் என்று பார்க்கலான்னு அவன்கிட்ட கொண்டு வந்தாராம். He wanted to see what he will call them. என்னவென்று அழைப்பான்னு சொல்லி. ஏன்னா என்னன்னு அழைக்க போறான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் ஒன்றை ஏதாவது பேர் சொல்லி அழைச்சார்னா இன்னைக்கு அது அப்படி இல்லை, ஆனா இனிமே இவர் அழைச்சதுனால அது அப்படி மாறப்போகிறது என்று அர்த்தம். ஹலோ, பிள்ளை இல்லாத ஆபிரகாம என்னன்னு அழைச்சாரு? ஆபிரகாம் என்று அழைச்சார். ஆபிரகாம் என்றது ஆபிரகாம் நாக்குனார். ஏன்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான். அன்னைக்கு அவனுக்கு பிள்ளை இருந்ததா? கிடையாது. ஆனால் என்னன்னு அழைக்கிறாரு? அவர் என்ன அழைக்கிறாருன்னு பார்க்கணும். ஆபிரகாம்னா வெறும் பேரை மாத்தி வச்சாருன்னு சொல்லி பர்த் சர்டிபிகேட் போட்டுக்கிறது கிடையாது. அந்த பேர்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி இவர் என்னன்னு அழைச்சாரோ அப்படி அந்த விதமாக அவன் மாறுகிறான். அதன் பிறகு இவர் அழைத்தபடினாலே இவர் அழைத்த வண்ணம் அவன் மாறுகிறான். அதாங்க, அதுதான் பிரின்சிபல். அப்ப நான் சொல்லுகிறேன், ஆதாம சிருஷ்டிப்புல கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண விடுறாரு. இவர் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. இது என்னவா இருக்கணும் நீ சொல்லுன்றாரு. இது என்னவா இருக்கணும், நீ என்ன அழைக்கிறன்னு பார்க்கலாம். இத அவன் என்ன அழைச்சானோ அது அப்படியே ஆயிற்று. அதுதான் அங்க பிரின்சிபல். அப்படிதான் அதை புரிஞ்சு கொள்ள வேணும். ஏதோ பேர் வச்சா அந்த பேர் குதிரைன்னா குதிரைன்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு இல்லை. அவன் என்னன்னு அழைத்தானோ அது அப்படியே ஆயிற்று. என்ன ஒரு வல்லமை மனுஷனுக்கு தர்றாரு பாருங்க. வேணும்னா மனுஷனை சும்மா இருந்தவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன அழைக்கிற பார்க்கலாம், ட்ரைனிங் கொடுக்குறேன் உனக்கு வான்ற, உன்னை நானே ட்ரெயின் பண்றேன். என்ன ட்ரெயின் பண்றேன்? என்ன மாதிரி ட்ரெயின் பண்றேன்ற. அலை, என்ன அழைக்க போற, இதை என்னன்னு கூப்பிட போற. ஏன்னா நீ என்ன கூப்பிடுறியோ அது அப்படிதான் ஆக போகுது. என்ன அழைக்க போறியோ அப்படிதான். வெறும் பேர் இல்ல, நீ என்னவா இருக்க வேணும் என்று அழைக்கிறையோ அதுவாகவே அது ஆகும். ஏன் இந்த ட்ரைனிங்கை கொடுத்தாரு? நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா ஒரு காரியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். எதுக்கு இந்த ட்ரைனிங்? இவனை கூப்பிட்டு சும்மா இருந்தவனை கூப்பிட்டு இவரே ஒரு பேரை வச்சுட்டு போறது பேரு தானே? இல்ல இல்ல, இது ரொம்ப முக்கியம். அவனுக்கு ஒன்று கத்துறாரு. ஏன்னா பூமியை அவன்கிட்ட கொடுத்துட்டாரு, ஏதேன் தோட்டத்தை கொடுத்துட்டாரு, இதை பண்படுத்தி காத்துக்கொள்னு சொல்லிட்டாரு. இந்த பூமி முழுதும் அவன் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. ஏதேன் தோட்டத்தை போல பூமி முழுக்க ஆக்கணும். எப்படி ஆக்கணும்னு ட்ரைனிங் கொடுக்க வேணாமா? அதனால சொல்ற, சரி வா கொஞ்சம் வேலை பார்க்கலாம் வான்றாரு. உன்னை கோச் பண்றேன் எப்படி ஆக்கணும்னு. இதெல்லாம் நான் உண்டாக்கி இருக்கிறேன். நீ என்னவா இருக்கணும்னு இதை அழைக்க போற. எப்படி இதை அழைக்க போற? இது என்னவா இருக்க வேணும்னு நீ சொல்ல போற. நீ சொன்னா அது அப்படியே ஆகும். அவன் அழைக்கிறான், அவன் அழைத்தபடியே அது ஆயிற்று. அவன் என்னவா இருக்கணும்னு சொல்றானோ அதன்படியே ஆயிற்று. அப்ப அதுதான் இண்டிகேஷன். இவன் எப்படி பூமியை ஆக்க போகிறான்றதுக்கு, எப்படி செய்ய போறான்றது. ஏன்னா சிலர் நினைக்கிறாங்க, போய் இவன் கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை சிந்தி உழைச்சி மண்வெட்டி எடுத்துட்டு போய் டெய்லி உலையோ உலன்னு உழைச்சி, மாடா உழைச்சி, ஓடா தேஞ்சு இந்த பூமியை கொஞ்சம் நல்லா ஆக்கணும் அப்படின்னு. அது சாபத்துக்கு பிறகு வந்தது. இது 2ஆம் அதிகாரம் சாபத்துக்கு முன்னாடிங்க. மனுஷன் விழுந்து போய் சாபம் வந்த பிறகுதான் வேர்வெல்லாம் இல்லையா? மனுஷன் சாபத்துக்குள்ள வரலனா, கீழ்ப்படியாம போகலனா, கடவுளுக்காக ஜீவித்திருந்தான்னா எப்படி ஏதேன் தோட்டத்தை போல முழு உலகத்தையும் ஆகியிருப்பான். விழுந்து போலனா, சாபம் அவனுக்கு உண்டாகலனா எப்படி ஆகியிருப்பான்? நெத்தின் வேர்வையினால அல்ல. ஏன்னா நெத்தின் வேர்வை சாபத்துக்கு பிறகு வந்தது. சொல்லி தான் உண்டாக்கியிருப்பான். ஹலோ, இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் நெத்தி வேர்வையை தான் நம்புறாங்களே ஒழிய இந்த வாயின் வல்லமையை நம்புகிறது கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? எத்தனை பேர் வாயின் வல்லமையை நம்புறீங்க? நெத்தியின் வேர்வையை நம்புற நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அடியேன் நெத்தியின் வேர்வை சிந்தி, ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசாக்கும் இது. அவங்க உழைப்பு, அவங்க இது, அதுதான் மேன்மைப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விலங்குல எப்படி எல்லாம் உண்டாகிறது என்று, எப்படி வாழ்க்கை உண்டாகிறது, எப்படி சந்தோஷம் உண்டாகிறது, எப்படி சமாதானம் உண்டாகிறது, எப்படி ஒரு நல்ல குடும்பம் உண்டாகிறது, எப்படி ஒரு நல்ல தொழில் உண்டாகிறது, எப்படி பொருளாதாரம் உண்டாகிறது, எப்படி செழிப்பு உண்டாகிறது, எப்படி வாழ்க்கையில் வெற்றி உண்டாகிறது. இதெல்லாம் உண்டாக்குறதுக்கு கோச் பண்றார் ஆண்டவர். நீ என்ன அழைக்க போகிற? உங்க கம்பெனியை என்ன அழைக்க போறீங்க? உங்க கையின் பிரயாசத்தை என்ன அழைக்க போகிறீங்க? சிலர் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பாருங்க பிரதர், கை வச்சா அது என்னைக்குமே அது விளங்க மாட்டேங்குது. அழைச்சிட்டாங்க. அது அழைச்சதுனால அது அப்படிதான் ஆக போகுது. அப்படிதான் உண்டாக்கிட்டார் மனுஷனை. நீ என்ன அழைக்க போறியோ அது அப்படிதான் உண்டாகும். குடும்பம் பாருங்க, எங்க தாத்தா காலத்திலிருந்து பிரதர் யாருமே மேல வர முடியல. நாங்க கீழே தான் இருக்கிறோம். அழைச்சாச்சு குடும்பத்தை. இவங்க கத்ததான் என்ன சொல்றாரு, நீ என்ன அழைக்க போறியோ அதுதான் அப்படிதான் ஆக போகுது. ஏன்னா அப்படி வச்சுட்டாரு கர்த்தர். ஜீவனும் மரணமும் எங்க இருக்குது? நாவின்
அதிகாரத்தில் இது வந்து விளையாட்டு கிடையாதுங்க. இதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம், ஆனால் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நிறைய பேர் அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நம்முடைய தொழிலையும் நம்முடைய கம்பெனியும் நம்ம வேலையும் நம்ம கையின் பிரயாசத்தையும் லிட்டரலா சபித்து கொண்டிருக்கிறோம். லிட்டரலா கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். லிட்டரலா அதை வந்து ஒண்ணுமில்லாமல் ஆக்குறது வந்து நாம தான். நம்முடைய வாயினால தான் அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறோம். நாம் செய்யற காரியங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், ஒண்ணுமில்லாமல் இருக்கிறதை எடுத்து அதை எல்லா நன்மையினாலும் நிரப்பக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக கடவுள் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். எப்படி பாருங்க, இந்த சாபம் பாவமும் சாபமும் உலகத்தில் வந்த பிறகு மனுஷன் பாருங்க நல்லா இருக்கிறத எடுத்து குட்டிச்சவராகிறான். அதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறான். நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி போன வீட்டுக்கு அனுப்பிச்சு அதை ஒன்றும் இல்லாம குட்டிச்சவராக்கி தலைகீழாக்கி கண்ணீரும் கம்பளையுமா தெருவில் தெரியுற மாதிரி விட்டுறான். நல்லா இருக்கிறத எப்படி குட்டிச்சவராகிறதுன்னு கர்த்தர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறான். ஆனா கர்த்தர் மனுஷன் எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாயிருந்த உலகத்தை சகல நன்மையினாலும் நிரப்பின தேவன் மனுஷனை கூப்பிட்டு அவனுக்கும் கோச்சிங் கொடுத்து எல்லா மிருக ஜீவன்களையும் வர்க்கங்களையும் உண்டாக்கி, இதெல்லாம் நீ என்ன அழைக்க போற, நீ என்ன அழைக்கிறியோ அதுதான் அப்படிதான் இருக்கும் எல்லாம். ஆகவே நீ கத்துக்க, இன்னைக்கு எல்லாவற்றையும் நீ என்ன சொல்லி அழைக்கிறியோ, என்னவென்று அழைக்கிறாயோ அப்படித்தான் எல்லாமே இருக்கும். இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அவனுக்கே கற்றுக் கொடுத்தாரு. நான் சொல்லுகிறேன், ஒன்றுமில்லாத வாழ்க்கையை எடுத்து அற்புதமானதாக மாற்ற முடியும். நான் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் சில நேரத்தில் சொல்றது உண்டு. ஒரு இடத்துக்கு போய் ஒன்றும் இல்லாத இடத்துல போயிட்டு ஒன்றும் இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டு அற்புதமான ஒரு ஊழியமாக அதை மாற்றம். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை கிடையாது பாருங்க. மாற்ற முடியும். வனாந்திரத்தில் போயிட்டு, காஞ்சி போன இடத்துல போயிட்டு, ஒண்ணுமில்லாத இடத்துல போயிட்டு இந்த இடத்துல ஏதாவது நன்மை பிறக்குமோன்றாங்க. அந்த இடத்துல நம்ம நன்மை பிறக்க வைக்கலாம். எப்படி பிறக்க வைக்கிறது என்பதை முதல்ல கத்துக்கணும். ஹலோ, சும்மா பீடி டூடு வாங்கிட்டா போதாது. எப்படி நன்மையை பிறக்க வைக்கிறது? டிடி டூடு என்ன நம்ம சொல்றாங்க, அதை வாங்கலாம் பத்தாது பாருங்க. எப்படி உண்டாக்குவது, எப்படி சொல்லி சொல்லி இப்படி ஆகுனா அது அப்படி ஆகும். அப்படிதான் மனுஷன். அதை யாரும் கத்துக்கிற, அதை கத்துக்காம போய் ஊழியத்தை ஆரம்பிச்சா நல்ல ஊழியத்தை கையில கொடுத்தா கூட ஒண்ணு இல்லாம ஆகிடுவாங்க. நல்லா இருந்திருக்கும், இவங்க கை வச்சதுனால அது ஒண்ணு இல்லாம போகும். ஏன்னா இவங்க என்ன பண்றது பிரதர், இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஆளும் சரி கிடையாது பாருங்க, அப்படிதான் பேசிட்டு இருப்பான். அதனால ஒரு ஆளும் சரியா இருக்க மாட்டாங்க அவங்ககிட்ட. பணம் தான் பிரதர் பிரச்சனை. பணம் எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கும் அவங்களுக்கு. நான் சொல்றேன், எப்பவுமே பிரச்சனை. என்ன திட்டுறது, இவர் பணத்தை பற்றி பேசுறாருன்னு. ஆனா பணம் தான் இவங்களுக்கு பிரச்சனை. என்னையோ பணம் கூப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க. பணம் அதுக்கு வேணும் பிரதர், பணம் இதுக்கு வேணும், பணம் இதுக்கு காசு கொடு, அதுக்கு காசு கொடு, எவ்வளவு காசு கொடுத்தாலும் பத்தாது. அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அப்பவே சொல்லிட்டேன், பணம் எனக்கு பிரச்சனையா இருக்காது. அது என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி நான் அழைச்சிட்டேன் ஏற்கனவே. இப்படிதான் இருக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஐ ஹவ் டிக்ளேர்ட் ஆல்ரெடி. நான் அதை சொல்லிட்டேன். இது எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்காது. என் வாழ்நாள்ல அது இனிமே பிரச்சனையா எனக்கு இருக்காது அப்படின்னு அழைத்ததுனால அழைச்சிட்டு அதுக்கப்புறம் வேற கதை பேசிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் சில கஷ்டங்கள்லாம் சந்திச்ச உடனே பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறேன், ஆனா கடவுள் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. ஏன்னு சொன்னா நான் என்ன சொன்னோ அதுல தான் நிக்கிறேன். இப்படித்தான் இருக்கும்னா இப்படித்தான் இருக்கும். அது எப்படி இருக்குதுன்றத பார்த்து சொல்லல, எப்படி இருக்க வேணும்னு யோசிச்சு சொல்றேன் நான். ஹலோ, அதுதான் விசுவாசம். எப்படி இருக்க வேணும் என்கிறத யோசித்து சொல்றேன். நீங்க எப்படி இருக்க வேணும் என்று விரும்புறீங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்க வேணும் என்று விரும்புறீங்க, உங்க தொழில் எப்படி இருக்க வேணும் என்று விரும்புறீங்க, உங்க எதிர்காலம் எப்படி இருக்க வேணும் சொல்லுங்க. நீங்க என்னவாக அழைக்கிறீர்களோ அப்படிதான் அது இருக்கும். அழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியை பேர் சொல்லி அழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொருளாதார செழிப்பை பேர் சொல்லி அழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சுகத்தை பேர் சொல்லி அழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் பேர் சொல்லி அழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்னவென்று அழைக்கிறீர்களோ அது அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருக்கலாம், ஆனா நாளைக்கு எல்லா நன்மையினாலும் நிரம்பலாம். அது வாழ்க்கை அப்படி மாறும் பாருங்க. கர்த்தர் சொல்லித்தராரு நமக்கு எப்படி செய்யறதுன்னு. இதுதான் விசுவாச ஜீவியம். விசுவாச ஜீவியம்னா ஏதோ ஒரு பைய மாட்டிக்கிட்டு பைய உள்ள ஒரு பைபிள் போட்டு இப்படியே சுத்திட்டு இருக்கிறது இல்லை, கிடையாது. விசுவாச ஜீவியம்னா இருதயத்தில் பைபிள் இருக்குது. பைபிள்ல இருக்கிறது இருதயத்துல போய் இதை வாயை திறந்து பேசி வாழ்ந்து அதை வாழ்ந்து காட்டுவதுதான் விசுவாச ஜீவியம். இல்லை சொன்னா சிலருக்கு கொஞ்சம் கோபம் வரும். வரட்டும், கோபம் வரத்துக்காக சொல்றேன்.
எனக்கு கோபம் வந்தாவது என்ன திட்டியாவது அவங்க நல்லானா சரி, என்ன திட்டுங்க பரவாயில்ல, ஆனா இவங்க நல்லா இருந்தா பரவாயில்ல. புரியணும், அதுக்காக தான் சொல்றேன் நான். ஏன்னா அதை மேன்மைப்படுத்துறோம், நம்ம இதை மேன்மைப்படுத்துறது கிடையாது. இதுதான் விசுவாச வாழ்க்கை. உள்ளத்தில் என்ன இருக்குது, வாயில் என்ன இருக்குது, எப்படி என் வாயை வைத்து என் வாழ்க்கையை திசையை நான் திருப்புகிறேன், எங்க கொண்டு போறேன், அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இருக்கீங்களா? சரி. அப்ப ஆபிரகாம் என்று என்னைக்கு அழைச்சாரோ, பிள்ளையே இல்லாத நேரத்தில் 100 வயசா இருக்கும்போது ஆபிரகாம்னாரு. அவன் ஆபிரகாம் ஆயிட்டான், அநேக ஜாதிகளுக்கு தாப்பனா ஆகிவிட்டான். இந்த பிரின்சிபலை பார்க்கலாம் பாருங்க, திருப்புங்க. இது எல்லாம் அந்த பழைய காலத்து ஆளுங்களுக்கு நல்லா விளங்கிருச்சு, அந்த காலத்தில் இருந்த ஆளுகளுக்கெல்லாம் நல்லா விளங்கி இருந்தது பாருங்க. 24ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 60ஆம் வசனம், 24:60. ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் அனுப்புறான் போய் ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்கறதுக்கு இல்லையா. போய் அந்த எலியேசர் என்கிற அந்த வேலைக்காரன் போய் பெண்ணெல்லாம் பார்த்து, உங்களுக்கு தெரியும், போய் எப்படி பெண்ணு பார்த்து எப்படி பிடிச்சான்லாம், அது பெரிய கதை எல்லாம் பண்ணி இப்போ அந்த பெண்ணை வழி அனுப்புறாங்க, இவனோட கூட அனுப்புறாங்க கொண்டு போறதுக்காக. வாசிப்போம் எப்படி அனுப்புறாங்க பாருங்க. ரெபெக்காளை வாழ்த்தி 59 அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவர் மனிதரையும் அனுப்பி வைத்து ரெபெக்காளை வாழ்த்தின்னு சொல்லி இருக்குது. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது. they blessed Rebecca. எல்லாம் சொல்லுங்க, blessed Rebecca. வழி அனுப்பும் போது நம்ம ஊர்ல எப்படி வழி அனுப்புறாங்க, அழுதுகிட்டே வழி அனுப்புறாங்க. எனக்கு புரியுது ஏன் அழுகுறாங்க, ஏதோ வீட்டுல இருந்து பொண்ணு போதேன்னு. ஆனா வெறும் கண்ணீரோட நிறுத்திடக்கூடாது, கொஞ்சம் என்ன பண்ணணும், வாழ்த்த வேண்டும். வாயை திறந்து சில வார்த்தைகளை சொல்ல வேணும். ரெபெக்காவை வாழ்த்தி புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க, நான் என்ன சொல்றேனோ அப்படிதான் ஆக போறேன். ஒரு சின்ன பொண்ணு பாருங்க, சும்மா ஒட்டகத்துக்கு தண்ணி வாத்துக்கிட்டு இருந்த பொண்ணு, சும்மா தண்ணி எடுக்க வேண்டியது, இது நிரப்ப வேண்டியது, இது ஒட்டகத்துக்கு தீனி வைக்க வேண்டியது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து அனுப்பும் போது கண்ணு கலங்காம பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பல. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி அனுப்பும் போதே தப்பா அனுப்புறான். அனுப்பும் போதே கண்ணு கலங்கிடுமோன்னு இவனுக்கு கண்ணு கலங்குது. எப்படி அனுப்புறாங்க பாருங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. எப்படி பேசுறாங்க பாருங்க, தெரிஞ்சுக்கிட்டான் அவன் ரகசியத்தை. இவளை பெரிய ஆள் ஆக்கிடலாம், இவன் இங்க தண்ணி ஊத்திட்டு இருந்தா பாவம். இப்போ போய் இவளை பற்றி கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கீங்க. வளர்ந்தா ஏதோ சில வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா, ஆனா ஒரு இடத்துக்கு போறா, சொல்றான் பார்த்து, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். யார் ஆசீர்வாத பாருங்க, நல்ல கவனிங்க. ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, ஒரு தடவை நான் சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாரு, என்ன பிரதர் இது, நம்ம என்ன கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க? இது யார் கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறது கடவுள் தான் ஆசீர்வதிக்கணும், நம்ம எங்க ஆசீர்வதிக்கிறது? மனுஷர் ஆசீர்வதிக்கிறாங்க. ரெபெக்காளுடைய வீட்டார், அவருடைய சகோதரர்கள், அவருடைய வீட்டை சேர்ந்தவங்க இந்த பெண்ணை வழி அனுப்பி வைக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி? ஏன் சொன்னா அவர்கள் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குது, அதை நம்புறாங்க. அவங்க கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு, அதை நம்பி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆசீர்வதிக்கிறார்கள். நாமும் அப்படிதான் ஆசீர்வதிக்கணும் பாருங்க, நாமளும் ஆசீர்வதிக்கலாம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்து விட்டார். ஒண்ணு இல்ல, வாயை திறந்து சொல்றதுக்கு ஏன் வலிக்குது? சிலருக்கு 1000 கேள்விகள். அது எப்படி கடவுள் நினைக்கிறீங்களா நீங்க? நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறது? நான் சொல்றேன், வாயை திறந்து தாராளமா ஆசீர்வதிங்க. எப்படி நிறைவா பேசுறான் பாருங்க. எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகும்படி, சும்மா பெருகும்படி இல்லை, கோடா கோடியாய் பெருகும்படியாக உன் பெருவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. கண்ணீர் விட்டு அனுப்பல, கண் கலங்காத பாத்துக்கன்னு சொல்லி அனுப்பல, இல்ல வாங்க ஒரு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கத்தாவே இவங்க போறாங்க ஒரு கஷ்டம் இல்லாம, எப்படியாவது காத்துக்கொள்ளும் கத்தாவே, எப்படியாவது நீர் தான் இவங்களுக்கு துணையா இருந்து ஜெபம் பண்ணிருக்கலாம், தப்பு இல்லை, ஜெபம் பண்ணுங்க வேணாம் இல்லை. ஆனால் ஆசீர்வதிக்காம விட்டுறாதீங்க. ஏன் என்று சொன்னால், விசுவாசத்தை ஏன் போதிக்கிறோம்னா, வாயை திறந்து அழையுங்கள், என்னவாய் அவள் இருக்க போகிறாள் என்பதை அழையுங்கள், அப்படித்தான் அவள் இருப்பாள். வாயை திறந்து சொல்லுங்க, இப்படி இருப்பாயாக, கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததி சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளட்டும்.
பி எ வின்னர் அப்படின்றான். நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனா, மாடர்ன் டே லாங்குவேஜில் சொன்னா, சகோதரியே நீ போற இன்னைக்கு, பி எ வின்னர், பி எ மோர் தென் எ கான்கரர், பி an overcomer, பி somebody, பெரிய ஆளா இருன்றான். எத்தனை பேர் சொல்றீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து? சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். ஜபத்தில் கூட பாருங்க, இதுதான் வரணும், ஆசீர்வாதம் தான் வரணும். இயேசு நாமத்தில் ஆசீர்வாதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காதீங்க. அவர் கெஞ்சவா சொன்னாரு? கிடையாது. அப்ப ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு வேத வல்லுநர் இப்படியே சொல்றாரு பாருங்க. சொல்றாரு, ஆசீர்வாதம்னு சொன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாரு வேதத்தில். when expressed by men, அதாவது மனுஷர் ஆசீர்வதிக்கும் போது, மனுஷரை ஆசீர்வதிக்கும் போது அதை எப்படி எண்ணுகிறார்களாம்? அதை it is taken as a blessing which is a wish or a prayer for a blessing to come in the future. வருங்காலத்தில் வரப்போகிற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்களாம். அதை குறித்த ஒரு விண்ணப்பத்தையும் விருப்பத்தையும் தெரிவிக்கிறார்கள் என்று சொல்றார். ஆனா கர்த்தர் நம்மளை அப்படி பண்ண சொல்லல. வருங்காலத்தில் வரப்போகிற ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு விண்ணப்பமும் அல்ல, இது விருப்பமும் அல்ல. நாம் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறோம்? நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். இப்ப என்ன சொல்றோம்? அப்படியா மாறு, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பண்ணம், கர்த்தர் உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் சுதந்திரித்துக்கொள், அப்படி இரு என்று சொல்லுகிறோம். இயேசு பாருங்க, இயேசு இதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்யறார். இயேசு அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே செய்யறார். என்ன சொன்னாரு? அடிக்கடி சொல்றாரு பாருங்க, பி ஹீல்டு. சோமல்லாதன்னு பார்த்து என்ன சொல்றாரு? பி ஹீல்டு. அந்த பீன்ற வார்த்தை வந்துருது பாருங்க. இப்படி ஆகுன்றார், சுகமாவாயாக, சுகமாகு அப்படிங்கிறாரு, சுத்தமாகுன்றாரு. குஷ்டரோகியை பார்த்து சுகமாகு, சுத்தமாகு. அந்த காலத்தில் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், பெரிய குரூசைட்லாம் வைப்பாருங்க. சில ஊர்களெலாம் நான் போயிருக்கேன், மேடையிலேருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன் இந்த குரூசைடு. அப்புறம் ரொம்ப சின்ன பையன் பாருங்க. ஆனால் எனக்கு ஒரு காரியம் அவரை பற்றி ஆச்சரியம் ஆன்னு பார்த்துட்டு இருப்பேன். குரூசைடில் பெரிய கூட்டம் கூடும், நிறைய சுகமாகும் பாருங்க. ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருப்பேன். அவரை பற்றி ஒன்று எனக்கு மறக்கவே முடியாது. அவர் என்ன சொல்லுவார்னா, பி ஹீல்டு, பி ஹீல்டு, பி ஹீல்டுன்னு கத்துவார். மேலே இருந்துட்டு ஸ்டேஜில் இருந்து மைக்கை பிடிச்சிட்டு பி ஹீல்டு, பி ஹீல்டுன்னு கத்திட்டு இருப்பார். நான் வீட்டில் அதை அவர் செய்கிற மாதிரி செஞ்சு காமிப்பேன், பி ஹீல்டு, பி ஹீல்டுன்னு. அது எனக்கு விளையாட்டாக இருந்துச்சுன்னா மேடையிலேருந்து மைக்கை பிடிச்சிட்டு பி ஹீல்டு, பி ஹீல்டு, பி ஹீல்டுன்றாரு. எங்கே பார்த்தாலும் சுகம், எங்கே பார்த்தாலும் பிசாசு ஓடுது, எங்கே பார்த்தாலும் சுகமாகுது. என்ன இதுன்னு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. பி ஹீல்டுன்னு அது எனக்கு ரொம்ப நாளாக விளங்கல. அது எது என்னன்னா, அவருக்கும் விளங்குச்சான்னு தெரியல. ஆனால் ஒன்று கற்று வச்சிருக்காரு அது சொல்கிறதுக்கு. பி ஹீல்டுன்னு கரெக்டா சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு பற்றிலாம் அந்த காலத்தில் யாரும் போதிச்சது கிடையாது பாருங்க, யாரும் போதிச்சது. அதனால தான் சொல்கிறேன், அது பெரிய எவாஞ்சலிஸ்ட், நல்லா பண்ணுவார் அவர். ஆனால் உண்மையாகவே விளங்கிட்டாரான்னு தெரியல. ஆனால் அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, பி ஹீல்னு சொன்னால் ஆயிடுதுன்னு. அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். கரெக்டாக சொல்லுவார், பி ஹீல்டு, பி ஹீல்டுன்னு உறக்க கத்துவார் பாருங்க, பி ஹீல்டு, பி ஹீல்டுன்னு. அந்த மைதானம் முழுக்க அந்த சத்தம் தொனிக்கும், பி ஹீல்டு, பி ஹீல்டு, பி ஹீல்டு. அந்த ஒரு காரியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அத்தனை வருஷம் வெற்றிகரமாக ஊழியம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஒன்று பி ஹீல்டுன்னு சொன்னா அது அப்படி ஆகும். இயேசு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் இயேசு பி ஹீல்டுன்னு சொன்ன போதெல்லாம் கடவுளா இருந்துகிட்டு சொன்னாரா? அது நான் சொல்றேன் இல்ல. இயேசு அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த ஊர்காரன்னு சொல்லுது, நாசரேத்து ஊர்காரன் இயேசுவை, அவரை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து அவரை அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்ய வைத்தாராம். ஒரு மனுஷனாக, ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இந்த பூமியில அவர் அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்தார். அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் கடவுளா இருந்தது, செய்தது கிடையாது. அவர் கடவுள் தான் மனுஷனா வந்தாரு. ஆனா கடவுள் என்கிற அந்த ஸ்தானத்தை, அந்த காரியத்தை ஒதுக்கி வச்சிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு மனுஷனை ஆபரேட் பண்றாரு. ஒரு மனுஷனுக்கு தான் ஆவியின் அபிஷேகம் தேவை. அதனால ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த ஆவியின் வல்லமையினாலே அதை செய்தாராம். சென்ற இடங்கள் எல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. எப்படின்னு சொன்னா, பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த வல்லமையினால அதை செய்தாராம். நிறைய பேர் சொல்றாங்க, ஆமா இயேசு செஞ்சாருன்னா நீங்க செய்ய முடியுமா? அவர் பி ஹீல்டுனார், நீங்களும் சொல்ல முடியுமா? இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை பாருங்க. அவர் ஆண்டவர், அவர் சொன்னாரு,
கிடையாதுங்க. அவர் ஆண்டவரா இருந்து அதை செய்திருந்தாருன்னா அப்புறம் எப்படி சொல்ல முடியாது? நான் செய்தவற்றையும் நீங்கள் செய்வீர்கள், நான் செய்ததை விட பெரிய காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள் எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னார்னா, இதே ஆவியானவர் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, இதே வல்லமை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதே பிரின்சிபிள் உண்டாக்கக்கூடிய கோட்பாடு நீங்களும் செயல்படுத்தலாம். நீங்கள் இப்படி ஆகுன்னு சொன்னா அது அப்படி ஆகும், அது உங்களுக்கு வேலை செய்யும். அதனால தான் சொல்றாரு, நான் செய்ததை நீங்களும் செய்யலாம், இதை விட பெருசா கூட நீங்க செய்யலாம். ஏன்னா இந்த பிரின்சிபிள் யாருக்கு வேணா வேலை செய்யன்றார். அப்ப பாருங்க, இயேசு இப்படிதான் கிரியை செய்தார். மனுஷனா இந்த உலகத்தில் வந்து இந்த பிரின்சிபலை பிராக்டிஸ் பண்றாரு பாருங்க. அப்படியே நடக்குது. அது ஒரு இடத்துல வர்றாரு, வீடெல்லாம் ஜனங்களால் நிறைந்து இருக்கிறது, உள்ள போறதுக்குள்ள வழி இல்லை. கூரையிலேருந்து ஒருத்தர் இறக்குறாங்க, கொண்டாந்து ஞாபகம் இருக்குது இல்லையா? திமிர்வாதக்காரனை கொண்டாந்து இறக்குறாங்க 4 பேர். அந்த மனுஷனை பார்த்து அவன் படுத்து கிடக்கிறான் பாருங்க, எந்திரிச்சு நடந்ததே கிடையாது. அவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, thy sins be forgiven thee. மன்னிக்கப்படட்டும் அப்படின்றாரு, அது ஆகட்டும்ன்றாரு. உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே எல்லாருக்கும் கோபம். என்ன ஒரு கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறாரா? மனுஷன் தானே பாவத்தை மன்னிக்க முடியும், இவர் எப்படி உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லலாம் என்று சொல்லி உடனே எல்லாருக்கும் பெரிய வருத்தம் பாருங்க. உடனே அவர் சொன்னார், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றதை காண்பிக்கிறதுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சொல்கிறாரு. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்றார். எந்திரிச்சு நடந்துட்டான். அது எப்படி? அதே மாதிரி தான் இது ஏன்னாரு. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன எப்படி நடந்தானா அதே மாதிரி தான் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா மன்னிக்கப்பட்டது, அவ்வளோதான். அதிகாரம் அப்படிதான் வேலை செய்யறதுன்றாரு. நான் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறேன். மனுஷனாய் நின்று கொண்டு அவருடைய அதிகாரத்தை அவர் உபயோகப்படுத்துகிறார். எப்படி அதிகாரம் வேலை செய்யுது அவர் சொல்றாரு, அது அப்படியே ஆகிறது. பாருங்க, பிசாசுக்கே தெரியுது இந்த பிரின்சிபல் வேலை செய்யும்னு சொல்லி. அதனால தான் அவனே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தான். இது அவன் என்ன பண்ணான், ஐ வில் பிகம் காட். அவன் என்ன விருப்பப்படுறானோ அதை சொல்லி பார்த்தான், ஆயிடலாமான்னு. இவரை அன்சீட் பண்ணிட்டு, இவரை நாற்காலிலேருந்து இறக்கிட்டு கடவுளை இவன் போய் மேலே உட்காந்துடலாம். என்ன பிரின்சிபல்? நான் அப்படி ஆவேன், நான் இவ்வளவு தூரம் உயருவேன், இப்படி ஆவேன், இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தான். கடைசியில் அவர் பார்த்தாரு, இவன் சொல்றதெல்லாம் அவருக்கு விரோதமா இருக்குது. மேலேருந்து கீழே தள்ளிட்டாரு, மேலேருந்து கீழே தள்ளப்பட்டான். அதுலேருந்து தான் பார்த்து நம்மளை பார்த்தா அவனுக்கு வெறுப்பு. ஏன்னா நம்ம வந்து சுகமாகு அப்படின்னா சுகமாகுது, அவனுக்கு ஒரே வெறுப்பு. என்னடா இதுன்னு நம்ம சொல்லி பார்த்தா நம்மளுக்கு வேலை செய்யல, இவனுக்கு மட்டும் வேலை செய்தேன்னு. நம்ம என்ன சொல்றோம், கண்டதையும் சொல்றது இல்லை, அவர் என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லுகிறோம். அவன் வந்து அவருக்கு விரோதமாக சொன்னான், அதனால தான் வேலை செய்யல. நாம் அவர் என்ன சொன்னாரோ அதையே சொல்லுகிறோம், அதுதான் வேலை செய்து பாருங்க. அவன் சொல்லி பார்த்தான், பாதாளம் வரைக்கும் தள்ளப்பட்டான். அவன் நரக பாதாளத்துக்கு அவன் தள்ளப்பட்டான். இப்போ கிறிஸ்தவரெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய எரிச்சல் பாருங்க. ஏன்னு சொன்னா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பிரின்சிபலை யூஸ் பண்றாங்க. இவங்க சொல்றாங்க பி ஹீல்டு, இவங்க சொல்றாங்க பி thou removed, பி thou thrown into the sea. மலையே நீ பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா அது ஆகுது. அவனுக்கு ரொம்ப பொறாமை, அவனுக்கு ஒரு பெரிய எரிச்சலோ பொறாமையுமா இருக்குது. பார்க்கும்போது என்ன இவ்வளவு நல்லா இது வேலை செய்தேன்னு. அதனால என்ன பண்ணிட்டான், சபைக்குள்ள பூந்து இதை கத்துக்காதபடி ஒரு பெரிய தடையை போட்டு வச்சுட்டான். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். என்ன எதிர்க்கிறாங்க, அது எப்படி நம்ம சொன்னா ஆயிடுமா, நம்ம சொன்னா நடந்துருமா, நம்ம என்ன கடவுளா? இது யார் பிசாசு சொல்லி தந்திருக்கிற காரியம். நீ அதை மட்டும் செஞ்சிடாத, நீ என்னமோ கோயிலுக்கு போய்க்கோ, நீ பைபிளை கூட வாசித்துக்க, நீ பாட்டு பாடிக்க, கோயிலுக்கு காசு கீசு கொடுத்துக்க, என்னமோ பண்ணிக்கோ, ஜார்ஜ் ஜேம்ஸ்னு பேரை கூட வச்சுக்க, ஆனால் சொன்னபடி ஆகுன்ற கிறிஸ்தவனை மட்டும் ஆயிடாத. நாவல தான் அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட கிறிஸ்தவனை மட்டும் மாறிடாத. ஏன்னா அது முதலாவது அவனுக்கு பெரிய எரிச்சலா இருக்குது. நான் செஞ்சேன், எனக்கு வேலை செய்யலையே, அதுக்கு நம்ம என்ன பண்றது? கர்த்தருக்கு விரோதமா செஞ்சான், வேலை செய்யல, உனக்கு மட்டும் வேலை. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு 18 வருஷமா அந்த ஸ்திரியை கூன் விழுந்த அந்த ஸ்திரியை கட்டி போட்டு வச்சிருந்தான். 18 வருஷமா கட்டுறதுக்கு 18 வருஷம் ஆயிடுச்சு அவனுக்கு. கட்டி இதை அப்படியே கட்டி பாதுகாத்து வந்தான். அந்த அம்மா நிமிந்திராதபடிக்கு, எப்பவுமே வியாதியில் இருக்கும்படியா. அவர் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டாரு. உன்னை கட்டு அவளுக்கு நிமிந்துட்டான் அந்த அம்மா. அப்ப அவனுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும் பாருங்க. 18 வருஷமா நான் இவ்வளவு ட்ரை பண்ணி இவ்வளவு வேலை பார்த்து
இவ்வளவு வியாதிப்படுத்தி வச்சிருந்தா இவர் ஒரே வார்த்தையில கட்ட அவிழ்த்த நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு அவனுக்கு பெரிய எரிச்சல். அவனுடைய கிரியைகள்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. அதனாலதான் பிசாசு பாருங்க, இன்னைக்கு ஜனங்களை அவங்க வேற எதையும் எதிர்க்க மாட்டாங்க. அதாவது இப்ப நான் இன்னைக்கு நாம் என்ன கடவுளா, நாம ஒன்றும் இல்லை, நாம் ஒரு புழுவுக்கு சமானம் அப்படின்னு சொன்னா நிறைய கோடான கோடி கிறிஸ்தவர்கள் நல்ல பிரசங்கியாரியா இன்னைக்கு நல்லா சொன்னாரு, அருமையான பிரசங்கம் பண்ணாரு, ரொம்ப தாழ்மையான மனுஷன், இதுதான் பிரசங்கம் அப்படின்னு சொல்ற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா வஞ்சித்து வைத்திருக்கிறான் பிசாசு. எதை நம்பினாலும் நம்பு, இதை மட்டும் நம்பிடாத அப்படின்னு. ஏன்னு சொன்னா இதை நம்பினா அவனுக்கு பிரச்சனை ஆயிடுது. அவன் காலாகாலமா போட்டு வச்சிருந்த கட்டெல்லாம் ஒரே வார்த்தையில் அவுத்துட்டு போயிடுறோம், நம்ம ஒரே வார்த்தையில் விடுதலை ஆக்கிட்டு போயிடுறோம், சுகமாயிட்டு போயிடுறோம். அதனால அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் பாருங்க கோடான கோடி மக்கள் இதை எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை முறை வேதத்தில் நீங்க வாசிச்சிருக்கிறீங்க, பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜஸ். யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு? யோசுவா 1:1 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், பலன் கொண்டு திடமானதாயிரு. இது எத்தனை தடவை வேதத்தில் வருது பாருங்க, நீங்க வேணா தேடி பாருங்க. பலம் கொண்டு திடமானதாயிரு எத்தனை சூழ்நிலையில் எத்தனை பேருக்கு கர்த்தர் சொல்றாரு. பலம் கொண்டு திடமானதாயிரு, பயப்படாத. எத்தனை பேர் சொல்லிருக்கா பயப்படாதே, பலம் கொண்டு திடமானதாயிரு. நல்லா கவனிங்க, பலம் கொண்டு திடமானதாயிருன்றத நம்ம பிரசங்கருக்கு என்ன பண்ணிட்டோம் நாங்க, இதை ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு பிரசங்கம் ஆகிட்டோம். யாராவது பயந்துக்கிட்டு ஒன்றும் இல்லாத இருக்க ஆளுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாதே பலம் கொண்டு திடமானதா. இது என்கரேஜிங் வேர்டு கிடையாதுங்க, இது எம்பவரிங் வேர்டு. நான் உங்களை பார்த்து பயப்படாதே பலன் கொண்டு திடமானதாயிருன்னா நீங்க அதனால ஆறுதலை பெற்று போறதில்லை. பயந்துகிட்டு வந்தவங்களுக்கு ஆறுதல் இல்லை, சஞ்சலத்தில் வந்தவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா சொன்னாரு, கொஞ்சம் லேசா ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு இல்லை. நான் பயப்படாதே பலன் கொண்டு திடமானதா இருன்றதுனால நீங்கள் பயம் நீங்கி பலன் கொண்டு திடமானது உள்ளவர்களாகவே மாறிவிடுகிறீர்கள். இதுக்கும் என்கரேஜ்மெண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் இதுக்கும் நான் வெறும் உற்சாகப்படுத்தலைங்க, நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே ஆகிறது. பயப்படாதேன்னா பயம் நீக்குகிறது, பலன் கொண்டுன்னு சொன்னா பலன் இல்லாத பலன் இனிமே உண்டாகிறது. திட மனதாயிருன்னா இதுவரை இல்லாத திடமானது இப்ப உண்டாயிருக்கிறது. இருக்கீங்களா? அதுதான் அந்த வார்த்தையினுடைய வல்லமை. இந்த வார்த்தை வெறும் ஒரு ஆளை ஆறுதல் படுத்துறது தேர்தல் படுத்துறதுன்னு கிடையாது. இந்த வார்த்தை சொல்லும் போது பாருங்க, சொல்லும் போது நாம் என்ன சொல்றோமோ அப்படியே அந்த ஆளை மாற்றுகிறது. இருக்கீங்களா? அதைத்தான் கற்றுக்கொள்றதுக்கு சாத்தானுக்கு பிடிக்கல. சபை ஜனங்க அதை கற்றுக்கொள்றதுனா அவனுக்கு கொஞ்சம் கூட அது பிடிக்கல. அதனால பாருங்க, சபைகளில் நிறைய நேரத்தில் எப்படி பாடுபடுறதுன்றத பெரிய பிரசங்கம் பண்ணுவாங்க. ஹவு டு சஃபர் கிரேஷியஸ்லி, எப்படி பாடுபடுறது, அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது, எப்படி பாடலையே வாழ்றது, எப்படி எல்லா பாடங்களையும் சகிச்சு கொள்றது. நான் பாருங்க உண்மையை சொல்றேன். இப்போ இந்த கூட்டம்லாம் நடக்க போகுது இன்னைக்கு சாயந்தரம், அந்த இதில் அதை பற்றி சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு பாடம் தான் கர்த்தர் நம்ம பாடணும்னு சொல்லியிருக்கார். அது என்ன? அவருடைய நாமத்துக்காக நம்மை துன்பப்படுத்துகிறாப்பாங்க. அந்த ஒரு பாடம் தான் வேதவசனம் சொல்லி. வேற ஏதாவது பாடுங்க, காமிங்க பாப்பா. நீங்க வேற ஏதாவது பாடுபட சொன்னாரா? தரித்திரத்தில் கடந்தா அதை அப்படியே சகித்துக்கொள் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா பைபிள்? நீங்க காமிங்க பாப்பா. அப்படியே நீ சகித்து வாழ்ந்து மோட்ச லோகத்துக்கு போய் சேர்ந்தீர் என்றால் உனக்கு அங்க தனியா மெடல் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயும் கிடையாது. வியாதி அப்படியே சகித்துக்கொள்ள எங்கேயாவது இருக்குதா? உன்னுடைய சுகம் வேகமாய் துளிர்க்கும் என்று இருக்கிறது, அதை நம்புன்னு இருக்குது. தரித்திரம் நீங்கும் இருக்குது, கடன் ஒழியும் இருக்குது. எந்த பாடாவது, அதாவது கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த பாடப்பட்ட இந்த பாட நான் சகிச்சிட்டு இருக்கிறனாக்கும், இந்த பாடம் நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறனாக்கும், இந்த பாடம் நான் பொறுமையா இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்ற பாடெல்லாம் சகிக்க சொல்லவே இல்லை வேதத்தில். உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா சாரி. என்ன பிரதர் 25 வருஷம் சகிச்ச பிறகு இல்லைன்றீங்களா? அது நான் என்ன பண்றது? அது சொல்லுங்க பாபா. 25 வருஷத்துக்கு முன்னாடி 23 வருஷமா இருக்கிறேன் நான். அப்போது வந்திருந்தீங்கன்னா அப்பவே சொல்லியிருப்பேன். முதல்ல சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நான்.
அதுக்கு தான் சரியான சத்தியங்களை கேட்கணும். ஐயோ, நான் 30 வருஷமா சகிச்சிட்டேன், இப்ப போய் அந்த பாடே இல்லைன்றீங்களே பிரதர், எப்படி சகிச்சதெல்லாம் வேஸ்டா? நான் சொல்றேன் வேஸ்ட், இன்னைக்காவது விட்டு தொழியுங்க அதை. அப்ப பாருங்க, எப்படி பாடுபடணும், எப்படி அதை சகிக்கணும், எப்படி இதுல வாழணும், இதெல்லாம் போதிப்பாங்க. ஆனால் இதை மட்டும் போதிச்சிட மாட்டாங்க. எப்படி வெற்றி பெறணுன்றதை மட்டும் போதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது பிசாசினுடைய ஒரு பெரிய வஞ்சனை. பாருங்க, எப்படி பாடுபடுறதுன்னு கத்து கொடுத்து பாடுபட வைக்கிறான். எப்படி வெற்றி பெறணும்னு கத்தர் கத்து கொடுத்திருக்கிறாரு. என்னன்னு சொல்றியோ அப்படி ஆகும் சொல்லி இருக்கிறாரு. நீ என்னவென்று அழைக்க போகிறாய், நீ அழைத்தபடி அது ஆகும் என்று சொல்லியிருக்காரு. அதை மட்டும் சொல்லி தர மாட்டான். அதுக்கு 1000 எதிர்ப்புகள், அதுக்கு 1000 பேச்சுகள். நீ கடவுளா? நீ சொன்ன ஆயிடுமா? எல்லாம் வாயில தான் இருக்குதா? என்னென்ன பேச்சு பாருங்க. ஆனா மனுஷன் பாவத்தில் விழுந்த நாள் முதற்கொண்டு மனுஷன் அந்த லெவலுக்கு உயர்த்த தான் கத்தர் பிரயாசப்படுத்திட்டு இருக்காரு. முதல்ல அவனை உண்டாக்குனவனே இந்த மிருகங்களுக்கெல்லாம் என்னன்னு சொல்லி அழைக்க போறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு பாருங்க. அன்னையிலேருந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் பாவம் செய்து இவன் விழுந்து போன பிறகு அன்னையிலிருந்து இவனை தூக்கி உயர்த்தி இப்படி நாவின் அதிகாரத்தினாலே வாழுகிறவனாக அவனை ஆக்கும்படியாக தேவன் பெரிய முயற்சியில இறங்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் பாருங்க, இயேசு தண்ணியில் நடக்கிறாரு. பேதுரு படகுல புயல் அடிக்குது, காத்து வீசுது, அலை மோதுது, எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு தண்ணியில் நடந்து வர்றாரு. பேதுரு வந்து, ஆண்டவரே, அது நீரானால் என்னை வரும்படியாய் சொல்லும், நான் வர்றேன்றான். உடனே அவர் சொல்லிருக்கா, அப்பா நீ யாருன்னு நினைக்கிற? நீ கிறிஸ்தவங்க சொல்ற மாதிரி சொல்லிருக்கிறான். உனக்கு என்ன நினைப்பு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் தான் நடக்கிறேன்னா, நான் தேவகுமாரன், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற, தண்ணி மேல கூட நடப்பேன், ஆகாயத்து மேல நடப்பேன், எது வேலைனாலும் நடப்பேன். உன் வேலையை பாரு, நீ இறங்கி நடக்கலாமா அப்படின்னு சொன்னாரா? கிடையாதுங்க. என்ன சொன்னாரு? அவன் நடக்கிறவன இறங்கி வான்ட்டாரு. இதுதான் அருமையான ஒரு காரியம் வேத வசனத்துல. இப்படி பிரசங்கம் பண்றேன்னா தப்பு. அவர் சொல்றாரு இறங்கி வா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வேணா நடக்கலாம். நீ விசுவாசிக்கிறியா? நடக்க முடியும். உன்னால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீ என்ன சாதாரண மனுஷன்? நான் கடவுள், நீ ஒரு புழுவாகிய மனுஷன். ஞாபகம் வைத்துக் கொள்ள எங்கேயாவது இருக்குதா? கிடையாது. அதுதான் சொல்றோம் பிரசங்கத்துல. அவர் கடவுள், நாமெல்லாம் புழுக்கள், நாமெல்லாம் குப்பைகள், நாமெல்லாம் தூசிகள். இதை தான் பெருசுபடுத்தி பேசுறோம். இது பிசாசுடைய பெரிய வஞ்சனை. கர்த்தர் சொல்றாரு, நான் நடக்கிறேன், நீ நடக்க விரும்புறா வா. 11 பேர் நடக்க விரும்பல, இவன் ஒருத்தன் நடக்க விரும்பல, சரி வா. ஹலோ, இருக்கிறீங்களா? 11 பேர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவங்க? அவங்க உட்கார்ந்துக்கிட்டு பாரியா, இவனுக்கு தேவைதானா? அவர் ஏதோ தேவகுமார்னு சொல்றாரு, அவர் நடந்துட்டு போறாரு. இவன் நடக்கலாமா? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? அவன் நடக்கிறான், கொஞ்ச நேரத்தில் முழுகிறான் பாருங்க. எனக்கு அலைய பார்க்கறான், அவரை பார்க்காம. அவனுக்கு ஒரே பத்தியா, நான் சொன்னேன் இல்லையா பாரு. அதனால்தான் நடக்க கூடாதுன்றது. இதெல்லாம் இறங்கினா இப்படிதான் ஆகும். இதுதான் கிறிஸ்தவ உலகம் பாருங்க. இந்த 11 பேர் போட்ல உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அதுதான் சபை. இதுல இருந்து இறங்கி சிலர் வெளியே வந்துட்டு இருக்கிறோம். நான் தண்ணியில நடந்துகிட்டு இருக்கிறேன். போட்ல இருந்து வேடிக்கை பார்க்கிற ஆள் இல்ல, இறங்கி தண்ணியில நடக்கிற ஆளாக நான் மாற விரும்புகிறேன். ஏன்னா அவர் சொல்றாரு, நீ நட. 1000 பேர் சொல்றாங்க முடியாது. நீ என்ன நினைக்கிற? நீ கடவுளா? நீ சொன்னா ஆகுமா? என்ன பாதிக்கிற? நீ சொன்னா நடந்துருமா? நான் சொல்லுகிறேன், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். தானியேல், எடுக்க எடுக்க பெருசாகும். தானியேல் 10ஆம் அதிகாரம். தானியேல் பெரிய தரிசனம் எல்லாம் காண்றான். அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தரிசனம் எல்லாம் கண்டு இந்த கண்ட தரிசனத்தினாலேயே அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான் பாருங்க. என்னில் மூச்சும் இல்லை பலனும் இல்லைன்ட்டான். ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு தரிசனம், தேவதூதர் வந்து பேசுறது கூட ஆள் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நெல்ல குலைஞ்சு போயிட்டான், ஒரு மாதிரி ஆதிட்டான். 18ஆம் வசனம். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு 10:18 என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, நல்ல கவனிங்க, நான் சொன்னேன் இல்லையா, பயப்படாதே பலம் கொண்டு திடமானதாயிருன்னா அது ஆறுதலின் வார்த்தை அல்லது, அது பலத்தை உண்டாக்குகிற வார்த்தை, திடனை உண்டாக்குகிற வார்த்தை, பயத்தை நீக்குகிற வார்த்தை. சொன்னதுனால ஆறுதல் உண்டாகல, சொன்னதுனால பயம் நீங்குது, பலன் உண்டாகுது, திடமானது உண்டாகிறது இல்லையா? இட்ஸ் நாட் a word of encouragement, it's a word of empowerment. இதற்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அப்ப இப்ப தேவதூதன் பார்த்து சொல்றான் பாருங்க, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள்.
திடன்கொள் என்றான். எல்லாம் சொல்லுங்க, திடன்கொள் திடன்கொள். ஆண்டவன் சொல்ற, ஆள் நிலம் குலைஞ்சு ஒரு மாதிரி பலம் நிறுத்துறவனா, மூச்சு இல்லாதவனா அப்படியே கிடக்குறான். தேவதூதன் சொல்றான், திடன்கொள் திடன்கொள் என்கிறான். உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான். அடுத்த வார்த்தை பாருங்க, இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு. திடன்கொள் திடன்கொள்னு ஒண்ணு அந்த வார்த்தை என்ன பண்ணிடுச்சு, இவனை திடன் கொள்ள வச்சிருச்சு. இருக்கீங்களா? இதுதான் வார்த்தையினுடைய வல்லமை. ஆகவேதான் எனக்கு பிரசங்கம் பண்றதுங்கிறது எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு வேலையாக நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னா, இங்க வர்றவங்களுக்கு ஏதோ சில ஆறுதல் வார்த்தையை சொல்லி, பரவாயில்ல கண்ணீரை தொடச்சுங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, என்ன பண்றது, ஏசு சீக்கிரம் வரப்போறாரு, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறது இல்லை. பயப்படாதன்னு சொன்னா பயம் வேரோட அற்று போகிறது, உள்ளங்கள்ல இருக்கிற பயம். பலன் கொள்ளுங்கள் சொன்னா, இதுவரை பலன் இல்லாம மூச்சு இல்லாம அப்படியே நிலகுலைஞ்சு போயிருக்கிற ஆட்கள் கூட இங்கிருந்து எழுந்து போகும்போது புதிய பலத்தோடு போவீர்கள். ஏன்னு சொன்னா, இது ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தையே பலனை கொண்டு வருகிறது, பயத்தை நீக்குகிறது. திடன் கொள்ளுங்கள் சொன்னா திடன் உண்டாகிறது, இல்லாத பலன் அன்னைக்கு உண்டாகிறது. பாருங்க, இது வேதம் முழுக்க இருக்குது. ஏசு 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார். அது எப்படி சொல்லி இருக்குது? அவர் அதை வாங்கி அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டாந்து கொடுத்தாங்க. நிறைய பேர் சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ற மாதிரி பண்ணியிருந்தாரா, ஒண்ணுமே ஆயிருக்காது அன்னைக்கு. கர்த்தாவே, இந்த சிறு பையன் கொண்டு வந்த இந்த ஆகாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல காலம் என்னையாவது காப்பாத்தினீர், மீதி பேருக்கெல்லாம் எப்படியாவது கிடைக்க பண்ணும். எனக்கு இருக்கிற இந்த 5 அப்பம் 2 மீனை நான் ஒரு துண்டு சாப்பிட்டு இன்னும் 2 பேருக்கு யாருக்காவது நானே கொடுக்குற ஆண்டவரே. எத்தனையோ பேர் பசியா இருக்கிறார்கள். இப்படிலாம் ஜபம் கதையெல்லாம் சொல்றோம் இல்லையா ஜபத்தில், அந்த மாதிரி ஒரு ஜபம் பண்ணியிருந்தாருன்னா அன்னைக்கு அத்தனை பேரும் பட்னியாக தான் கிடந்திருக்கணும். அவர் என்ன பண்ணாராம், அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை பெற்று கொடுத்தார். அப்ப ஆசீர்வதித்தார்னா என்ன பண்ணிருப்பாருன்றீங்க? நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கிறதுனா அதை வாங்கி, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லிருது, he gave thanks and he blessed it இருக்குது. அப்ப நன்றியை செலுத்துறார். அப்ப சொல்லியிருப்பார், ஆண்டவரே இந்த சிறு பையனுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த அந்த 5 அப்பம் 2 மீனுக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆசீர்வதிக்கிறார். நன்றி செலுத்துறாரு, அப்புறம் நன்றி செலுத்துற உடனே அந்த அப்பத்தையும் மீனையும் பார்த்துருப்பா, அப்பமே மீனே பெருகுவாயாக பெருகுவாயாக அப்படின்னு பெட்டு கொடுக்கிறாரு. பெருகிறது, அதான் ஆசீர்வதிக்கிறது. நீங்க செய்ய முடியுமா? சம்பளத்தை வாங்கணும்னு என்ன பண்றீங்க? நிறைய பேர் ஆமா பெரிய சம்பளம், அதான் வேணாங்கிறது. அதனாலதான் அப்படி இருக்குது வாழ்க்கை. இதை வச்சு என்ன பண்றது? என்ன பண்றதா? கொஞ்சம் சம்பளமா இருக்கலாம், அதை பெருக பண்ணலாம். கையில வாங்கி, பணமே இயேசுவின் நாமத்திலே பெருகுவாயாக, பலுகி பெருகு, என்னுடைய கையில நீ பெருகு. என் டிராயர்ல போட்டேன்னா திருப்பி எடுக்கும்போது அதிகம் இருக்கணும், பெருகு. பாக்கெட்ல போடுறப்ப இருக்கிறத விட எடுக்கிறப்ப அதிகம் வரணும், பெருகு 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 பெருகு, எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்றேன். பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். அநேக நேரத்தில் பார்த்துருக்கிறேன், எனக்கு கிடைக்கிறது கொஞ்சமா இருக்கும், தேவை ரொம்ப பெருசா இருக்கும். இந்த பணத்தை எடுத்து நான் சொல்லி இருக்கிறேன், பணமே என்னுடைய கையில நீ பெருகு பெருகு, இயேசுவின் நாமத்தில் பெருகு பெருகுன்னு சொல்ல சொல்ல பெருகி இருக்குது, பெருகிட்டே போயிட்டு இருக்குது. அதனால விடுறதில்லை, நான் பெருகு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அலையுங்கள், என்னவா இருக்கணும்னு அலையுங்க. சம்பளத்தையே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. இந்த சம்பளத்தை 10 வருஷமா நான் வாங்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதான் அழைச்சிட்டீங்களே, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுன்னு அது எப்படி பிரயோஜனமா இருக்கும்? நீங்கள் அழைத்தபடியே ஆகிறது. பெருக சொல்லி சொல்லுங்க. இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வாயில வல்லமை உள்ளவர்களாக நம்ம உண்டாக்கி விட்டார் கடவுள். எல்லாரும் எழுந்து நிற்போம், டைம் ஆயிடுச்சு. சிலர்லாம் அர்ஜென்ட்டா வெளியே போய் எதட்டியே பேசணுன்ற மாதிரி இருக்கிறீங்க. அதை பார்த்து பேசலாமா, இதை பார்த்து பேசலாம்? சீக்கிரம் விடுங்க சார், நான் போய் பேச வேண்டியது இருக்குது. பேசுங்க. என்னவோ ஆக வேணும், கட்டளையிடுங்கள், சொல்லுங்கள், அது அப்படியே ஆகும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு அது சொல்லுங்க. கர்த்தர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது சொல்லுங்க. வார்த்தை எப்படி சொல்லுகிறது? கடவுள் சொல்லியிருக்காரு, அப்படியே ஆக கடவுள், அப்படியே ஆவாயாக.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னால் சொன்னபடி ஆகும் என்கிற விதத்தில் எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். நிச்சயமா எங்களுக்கு ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக எங்களை உண்டாக்கி இருக்கிறீர் காமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மேன்மை எங்களுக்கு தந்திருக்கிறீர் காமுக்கு ஸ்தோத்திரம். உம்மை போலவே நாங்கள் இருக்கும்படியாக எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். இது இன்றைக்கும் இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வீடுகளிலே, அவருடைய சூழ்நிலைகளிலே அவர் உம்முடைய வார்த்தையை பேசட்டும், உம்முடைய வாக்குத்தத்தங்களை பேசட்டும், உம்முடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு ஆகட்டும். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். குறைகள் என்கிற மலைகளே இயேசுவின் நாமத்திலே பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையும் சமாதானம் உண்டாவதாக. ஸ்தோத்திரங்கள் தாவி இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் அவர்களுடைய பெருக பண்ணட்டும், பலுகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.